வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். நன்கொடையாளி. இப்ப நன்கொடை செய்யணும்ல. அதுக்கு மனசு வரணும்ல. பெரும் மனது வேணும் அதுக்கு. பிலந்தெரபிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். இவங்க பூராமே நன்கொடைகளை செய்வதில விருப்பமாக இருக்கக்கூடிய கோள்கள் நிலை. ஒண்ணு உச்சம் பெற்று புதன் கேந்திரத்தில் இருக்க, அதை 9ஆம் அதிபதி பார்ப்பது. உச்சம் பெற்று புதன் கேந்திரத்துல இருக்கிறது 4 லக்னத்துக்கு தான் வரும். கன்னி லக்னத்துக்கு, தனுசு லக்னத்துக்கு, மீன லக்னத்துக்கு அண்ட் மிதன லக்னம். இந்த 4 லக்னத்திலையும் புதன் கன்னியில உச்சமாயிருவான். அப்படி உச்சமாகி கேந்திரத்துல இருக்கிறப்ப அதை 9ஆம் அதிபதி பார்த்தவர்கள் கொஞ்சம் நன்கொடையாளியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அது கொஞ்சமோ கூடுதலோ அவங்க தசாபுத்தியை பொறுத்து. லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் குருவால் பார்க்கப்படுவது. பார்த்துக்கோங்க. லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் குருவால் பார்க்கப்படுவது. அதேதான். லக்னாதிபதி உங்களுக்கு அவருக்கு ஒரு பேரை உருவாக்குது. 9ஆம் அதிபதி அவருக்கு ஒரு ஒழுக்கத்தை உருவாக்குது. தர்ம சிந்தனை. அதாவது தர்ம சிந்தனையில தானம் செய்வது. நன்கொடைனா என்ன? இது சான்ஸ்கிரைட்ல தானம் செய்வது. அதை 9ஆம் அதிபதியை குரு பார்ப்பது. ஏன்னா நல்ல தானமா இருக்கணும். தானம் ஏமாற்றக்கூடிய தானமா இருக்கக்கூடாது. அப்ப குரு பார்த்தால் நல்ல தானம். அவ்வளவுதான். 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று சுபர்களால் பார்க்கப்படுவது. 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று எல்லா லக்னத்துக்குமே அது கேந்திர திரிகோணம் 6, 8 அதெல்லாம் பத்தி கிடையாது. 9ஆம் அதிபதி உச்சம் பெறணும். உச்சம் பெற்றத அந்த சுபர்களால் பார்க்கப்பட்டால், சுபக்கோள்களால் பார்க்கப்பட்டால் அவரும் நன்கொடையாளியே. 9ஆம் பாவத்தை நற்கோள் பார்ப்பது. பாருங்க, 9ஆம் பாவத்தை நற்கோள் பார்த்தாலும் அவருக்கு அந்த நன்கொடை கொடுக்கக்கூடிய யோகத்துல அவரு இருக்கார். நன்கொடை கொடுக்கக்கூடிய யோகத்துல லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்க. இப்ப பாருங்க, அடுத்தாப்புல அங்க புதன் கேந்திரம்னா இங்க லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்க. லக்னத்தை குரு பார்த்தார். லக்னாதிபதியை பார்க்க வேண்டியதில்லை. லக்னாதிபதி கேந்திரத்தில் நல்ல நிலையில் இருக்க அந்த லக்னத்தை குரு பார்ப்பதும் உங்களுக்கு நன்கொடையாளியாக தானம் செய்யக்கூடிய மனிதனாக மாற்றுது. லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் வலுப்பெற்று 9ஆம் அதிபதியை பார்ப்பது. லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் வலுப்பெற்ற நிலையில அதை 9ஆம் அதிபதி பார்த்தாலும் அவரும் ஒரு நல்ல பிலந்தெரபிஸ்ட், நல்ல ஒரு அது என்னது, நன்கொடையாளி, தானம் செய்யக்கூடிய பெருந்தன்மை உடையவராக இருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி எல்லாரும் என்ன கேட்குறீங்கன்னா, சார் இதுலதான் இது வந்துட்டாலே இது எங்களுக்கு இல்லையே அப்படிம்பாங்க. நாங்க தானம் செய்யறோமே அப்படிங்கிறாங்க. சார், அடிப்படை விதிகள் மாறாமல் ஒரு நல்ல தான சிந்தனை உடையவர்கள், நல்ல தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க செஞ்ச பின்னாடி அதை பத்தி கவலைப்படாமல் அடுத்தவருக்கு திரும்பவும் தானம் செய்யறாங்க இல்லையா? இது அந்த வகையான ஜாதகம். இது இல்லாம தானம் செய்யறவங்க கோடிக்கணக்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கோள்கள் நிலைகள் இருக்காது. ஆனால் இங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அமைப்பை பெற்றவர்கள் நன்கொடை செய்யும் பொழுது அவர்கள் புகழுக்கும் போறாங்க. அவங்களுக்கு திரும்பவும் நாம் நன்கொடை ஏண்டா செஞ்சோன்ற அந்த எண்ணமும் வராமல் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த கோள்கள் அமைப்பு, இந்த அமைப்பு ஏற்படுத்துதுங்க. பாருங்க, பார்வை பார்ப்பதுன்னு சொல்றதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதுதான். ஆனா இது பார்க்கறதுனால இவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள், தீமைகள் அப்படிங்கிறதுல நிறைய யோசனைகள் இருக்குங்க. அதெல்லாம் திசா புத்தி நடத்துங்க. ஒருத்தருக்கு கெட்ட திசை நடக்குது, கெட்ட பாவம் நடக்குது. அப்ப அவர் தானம் செய்யக்கூடிய அடிப்படையில் அவர் பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்து அவர் என்ன ஆவார்? யாரும் கேட்கக்கூடாது. கர்ணனா மாறிடக்கூடாதுல. கடைசியில கவச குண்டலத்தையும் அறுத்து கொடுத்தேன்ற கதையில அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் விட்டுருங்க. ஏன்னா திசா புத்திகள் ரொம்ப முக்கியம். பாவங்கள் நடக்கிறது முக்கியம். பட் இங்க சொல்லப்படுவது என்னன்னா, அடிப்படை கூறுகள் மாறாமல் இவ்வாறு இருக்க பெற்றவர்கள் நன்கொடை அளிக்கக்கூடிய அடிப்படையை பெறுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் நன்கொடை அளிக்கும் பொழுது அதன் பற்றி, அதனுடைய உயர்வு தாழ்வை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தானம் வாங்கியவர் நல்லா இருக்கணும்ன்ற சிந்தனையில வாழ்ந்துட்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்கொடையாளிகள் இவங்கெல்லாம். இது இந்த அமைப்புல இருந்தா அவர்கள் பெரும் நன்கொடையாளி. அவங்ககிட்ட வாங்கறதுனால
நமக்கு எந்த ஒரு தீங்குமே கிடையாதுங்க. அதை சொல்றதுக்கு தாங்க வந்தது. வேற ஒண்ணு இதுல கிடையாதுங்க. நன்றிங்க, நன்றிங்க. எனக்கு இது இல்ல, ஆனா எனக்கு இது இருந்து அது இல்ல, அதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும். எல்லாருக்கும் பாவகப்படிதான் திசாபுத்தி இது இருக்கு. இது அவர் ஜாதகத்துல இருக்கு. கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா என்ன செய்யுது? ஏழைகள் வீட்டுல இந்த கோள்கள் நிலையில யாரு பிறக்கலையா? பிறந்திருக்காங்க. அவர்கிட்ட என்ன இருக்கு அதை கொடுப்பாரு. அதுக்காக இருக்கிற சொத்தெல்லாம் கொடுக்கலையே, முடியலையே, எங்களுக்கு இல்லையா, அது பிரச்சனையே கிடையாது. இருக்கிறதான் கொடுப்பாங்க. எனவே நீங்க அடிப்படை மாறாமல் இருக்கான்னு மாத்திரம் பாருங்க. இந்த கோட்பாடு உள்ளவர்கள் ஏழையிலையும் இருக்காங்க, கோடீஸ்வரர்களையும் இருக்காங்க. அவர்களுக்கு அந்த தசா புத்திகள் தான் எவ்வளவு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுலாம் தீர்மானம் செய்யுங்க. அதெல்லாம் வேறங்க. இது ஒரு அழகான பேஸ் அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் இதை செய்வார்கள் அப்படின்னு. நன்றிங்க, நன்றிங்க. ESPன்னு வந்திருக்கா? ரைட், ஆஃப் பண்ண.